சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ஈஸ்வரி ரொம்பவுமே ஒரு மாதிரி மனம் முடிச்சு போயிடுறாங்க. காரணம் ராஜாங்கம் போஸை போட்டு அடித்த அடி தான். ஸோ அதை பார்த்து பார்த்து அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. என் பிள்ளையை போட்டு இந்த ஆள் இப்படி போட்டு அடித்து வச்சுருக்காரு, அது அவர் புள்ள அவ்வளோ தப்பு பண்ணான், ஆனால் அதுக்கெல்லாம் பேசாமல் மட்டும் தான் போனார். ஆனால் என் புள்ள தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அந்த ஆள் பாட்டுக்கு இந்த அடி அடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அவர் பதில் சொல்லியே தீரணும். நான் இதை சும்மா விட்டு போகிறது கிடையாது, என்ன பண்ணுறது மட்டும் பாரு போஸு அப்படின்னு சொல்லும்போது சித்ரா கேட்குறாங்க, அம்மா என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, சித்ரா உங்கள் பெரியப்பா என் பிள்ளைய அடிச்சிட்டார்ல, இன்றைக்கி அடித்தது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டார் சித்ரா நம்மளை. அதுக்கு கண்டிப்பாக நாம் அவரை பழி வாங்கியே தீரணும். எப்படி இன்றைக்கி போஸை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அடித்தாரோ அதே மாதிரி அவரையும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தலை குனிய வைக்கணும். அதுக்கு அவர் நாளைக்கு தானே எலெக்ஷனு. ஸோ நாளைக்கு நடக்கிற எலெக்ஷனில் அவர் தோற்று போகும் சித்ரா. அவர் மட்டும் தோற்றுட்டாருன்னு வச்சுக்கேன், இந்த குடும்பத்தில் அவருக்குங்கிற பேரை நம்ம ஒட்டு மொத்தமாக உடச்சிடலாம். அப்படி அவர் அசிங்கப்பட்டதான் நாம் பட்ட அசிங்கத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு நாம் அவரை நாளைக்கு நடக்கிற எலெக்ஷனில் முதல்ல தோக்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஈஸ்வரி. அதுக்கு சித்ரா கேட்குறாங்க, மா அதுதான் இந்த தமிழ்ச்செல்வி போய் பிரச்சாரம் பண்ணி எல்லார் மனசையும் மாற்றிட்டாலேம்மா, இப்போ எப்படிம்மா நாம் அவரை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் ஒரு வழி இருக்குடி, ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, போஸு அந்த பூத்து கமிட்டிலாம் போய் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தோம்மா, அங்கே எல்லாம் நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க. ஆமாம்மா, நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அப்புறம் என்னடா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு எப்போதும் போல் எலெக்ஷன் நடக்கும். நடந்து முடிஞ்சதும் அந்த பொட்டி எல்லாத்தையும் அங்கே தான் பத்திரமா வைப்பாங்க. அங்கே நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க. நம்ம ஆளுகிட்ட சொல்லி நைட்டாக அந்த பொட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வேறு பொட்டியை மாற்றி வச்சிரும். அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ராஜாங்க மாமா ஜெயிக்க மாட்டார், அவர் தோற்று போகணும். அதுவும் ஒரு ஓட்டு 2 ஓட்டு இல்லை, ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்று போகணும். அப்படி தோற்று போனால் தான் அவருக்கு நல்ல புத்தி வரும். அப்போ தான் அவருக்கும் நாம் பட்ட அசிங்கத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேசி முடிச்சுட்டு ஈஸ்வரி அதுக்கேற்ற மாதிரி போஸ்கிட்ட சொல்லி அவங்க ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே கவனமாக பார்த்துங்க. நைட்டு எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறமா பொட்டியை ஒரு இடத்துல சேஃபாக வைப்பாங்க பார்த்தியா, அந்த இடத்துல நைட்டு எப்படியாவது நம்ம ஆளுங்க உள்ளே போயிட்டு நான் தர பொட்டியை மாற்றி வச்சுருங்கடான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே பொட்டியில் எதிர்க்கட்சி தலைவருக்கான ஓட்டெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. போட்டு எல்லாத்தையுமே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு இங்கே ஈஸ்வரி வெளியில் போகும்போது தமிழ்ச்செல்வி பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, பா நான் சொன்ன மாதிரியே ரொம்ப அழகாக அந்த போஸை சிக்க வச்சிட்டிங்கப்பா. ஆனால் நான் போஸுடைய உண்மையான முகத்தை கிழிக்க சொன்னேன், ஆனால் அவனை ஒட்டுமொத்தமாக நீங்கள் காலி பண்ணிட்டீங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு தமிழ்ச்செல்வி பேச அங்கே செல்லப்பாண்டி, மா என்னம்மா நான் உன் அப்பாம்மா, என்கிட்ட நீ எதையுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை, நீ கேட்ட முதல் விஷயம் இதுதான், அதை செய்யாமல் இருப்பானா, நீ சொன்னதா அப்படியே போய் என் பங்காளிகிட்ட சொன்னேன், என் பங்காளி ரொம்ப கச்சிதமாக பண்ணி முடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லவும் இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா, எனக்கு அடுத்தது இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா, இங்கே பிடுங்க வேண்டிய களை நிறையா இருக்குது, இப்போ தானே ஒன்று முடிச்சிருக்கோம், அடுத்தது அந்த சின்ன செடியோடைய அம்மா இருக்காங்க பாரு ஈஸ்வரி, அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்க அப்படிங்கிறத முதல்ல ராஜாங்க மாமாவுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து இந்த வீட்டில் இருக்கிற மோசமான ஆளுங்கள்லாம் எங்கள் மாமா புரிஞ்சுப்பார். சரிப்பா நீங்கள் பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஃபோன் வைக்கிறாங்க. அதை ஈஸ்வரி இங்கே கேட்டுறாங்க. கேட்டுட்டு அப்படியே கை தட்டுறாங்க. சபாஸ் தமிழ்ச்செல்வி, சபாஸ், அப்போது இது எல்லாமே உன்னுடைய வேலை தானா, ரொம்ப அழகாக காய் நகர்த்தி என் பையனை சிக்க வச்சிட்டால, நீ தொட்டது யார் தெரியுதா, ஈஸ்வரியை, நீ என்னையே சொரிஞ்சிட்ட, கண்டிப்பாக அதோடய விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது, நீ வேணா பாரு, நீ போஸை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்குன்னு தெரியுதா, அதை விட பல மடங்கு சேதுவையும் உங்கள் மாமாவையும் நான் சும்மா விட்டு வைக்க போகிறது கிடையாது, எந்த நிலைமையில் கொண்டு போய் விட போகிறேன்னு மட்டும் பாரு, நாளைக்கு ஏன் நாளைக்குலேருந்து இன்னும் 2 நாளுக்குள்ளே உன் புருஷனையும் உங்கள் மாமனாரையும் தலை குனிய வைக்கிறேன் அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்விகிட்ட ஈஸ்வரி சபதம் போடுறாங்க. தமிழ்ச்செல்வி ஒன்று, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எல்லா திட்டத்தையும் அடித்து துவைச்சி தும்சம் பண்ணிவிட்டு
நீங்கள் யாருங்கிறத கண்டிப்பாக எங்கள் மாமாவுக்கு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கெத்தாக பேசிட்டு போகிறாங்க. இங்கே ஈஸ்வரியால் ஒன்றுமே பேச முடியல. இந்த போஸை சிக்க வச்சது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றின விஷயத்தையும் மாமாட்ட சொல்ல போகிறாள். இவளுக்கெல்லாம் நாம் நாளைக்கு இருக்கிற எலெக்ஷனில் தான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஈஸ்வரி ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி அங்கே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த பொட்டி எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறாங்க. பத்திரமா வச்சது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க எல்லாருமே பாதுகாப்புக்கு அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் போஸ் அமுச்சு வச்ச ஆளுங்க தான். அவங்கள்ட்ட போஸு ஏற்கனவே பேசிட்டாரு. அதோட இந்த டூப்ளிகேட் பொட்டியில் போட வேண்டிய எல்லா பேப்பரையும் இங்கே போஸு ஆளை விட்டு அமுச்சிடுறாரு. எல்லாமே அங்கே பக்காவாக இருக்குது. இப்போது அங்கே இந்த பேப்பரெல்லாம் பொட்டியில் மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ராஜாங்கம் ஜெயிக்க வாய்ப்பே இருக்காது. இந்த சந்தோஷத்தில் இங்கே ஈஸ்வரி ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கும் போது ராஜாங்கம் தோற்று போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வரும். அதை கேட்டு ராஜாங்கம் அப்படியே அசிங்க தாங்காமல் அப்படியே நில குறைஞ்சி போயிடுவார். அதை வச்சு அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். அப்புறம் கண்டிப்பாக ராஜாங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இங்கே ஜாலியாக இருக்காங்க ஈஸ்வரி. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மலர் பார்த்துட்றாங்க. ஈஸ்வரி பேசின எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. நேராக போய் தமிழ்ச்செல்விட்ட சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி நேராக கால் பண்ணி கருப்புகிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி இன்றைக்கி நைட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய ஆளுங்களை பயன்படுத்தி நம்ம எலெக்ஷன் பூத்தில் இருக்கக்கூடிய பொட்டிகளை மாற்ற போகிறாங்க. மாமாவை தோக்கடிக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் கொஞ்சம் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொட்டியை மாற்ற ஆளுங்க வருவாங்க. அவங்கள கையங்களமாக பிடிச்சிங்க அப்படின்னா யார் இந்த பொட்டியை மாற்ற சொன்னால் எதுக்காக மாற்றுறாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா மாமா தோற்றுருவாருன்னு அப்படின்னு கருப்புட்டு சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே கருப்பு அப்படியே சேர்த்துட்டு சொல்கிறாரு, மாப்பிள்ள தங்கச்சி தான் கால் பண்ணிச்சு. இன்னைக்கு நைட்டு பூத்தில் பொட்டியை மாற்ற போனாங்களாம். நம்ம அப்பாவை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுறாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு யாருமா சொன்னாங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது தங்கச்சி தான் சொன்னிச்சு அப்படிங்கவும், அவளுக்கு யார் சொன்னாவா மாப்பிள்ள? இதெல்லாம் இப்போது யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை மாப்பிள்ள. அன்னைக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி தான் ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க வந்தானுங்க. அந்த பிரச்சனை பார்த்தல மாமாவுக்கு எவ்வளோ பிரச்சனையாக மாறுனுச்சுன்ட்டு. அதனால் திரும்ப சொல்கிறேன், அப்பாவுக்கு இதில் எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நாம் உடனே அங்கே போகணும் மாப்பிள்ள, வா போவோம் அப்படின்னு சொல்லி சேதுவை அழைச்சிக்கிட்டு கருப்பு அங்கே போகிறாங்க. ஆனால் போகிற கருப்பும் சேதுவும் மறைஞ்சிருந்து யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. நைட் டைமில் கரெக்டாக எல்லோரும் தூங்குறாங்க. அப்போதைக்கு போஸோட ஆளுங்க ஒரு 4 பேர் மட்டும் ரகசியமான முறையில் பொட்டியை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பொட்டியை வெளியில் வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது கரெக்டாக சேதுவும் கருப்பும் பிடிச்சிடறாங்க. வாங்கடா, யாரா நீங்கள், எதுக்குடா பொட்டியை மாத்திரன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க திருன்னு முடிக்கிறாங்க. அப்புறம் சேது அவருடைய பாஷையில் 2 தட்டு தட்டுறாரு. தட்டின உடனே எல்லா உண்மையும் சொல்கிறானுங்க. இது மாதிரி போஸும் அவங்க அம்மாவும் தான் இந்த பொட்டியெலாம் மாற்றி வைக்க சொன்னாங்க, ராஜாங்கத்தை தோக்கடிக்கணும் அப்படின்றதான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சேதுக்கு செம ஷாக்காக இருக்குது. என்ன இது இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க சித்தி அப்படின்ட்டு. உடனே அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது ஃபோன் பண்ணுங்கடா, ஃபோன் பண்ணி பொட்டியெல்லாம் மாற்றி வச்சாச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே ரெக்கார்ட்லேயும் போகிறாரு சேது. அதே மாதிரி அவன் ஃபோன் பண்ணி, அம்மா இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே பொட்டியெல்லாம் மாற்றி வச்சிட்டோமான்னு சொல்லவும் ஈஸ்வரி செம சந்தோஷப்படுறாங்க. சூப்பரா எல்லா பொட்டியும் மாற்றி வச்சிட்டிங்கல்ல, கண்டிப்பாக நாளைக்கு ராஜாங்க தோற்றுருவார்ல அப்படி கேட்குறாங்க. அதை கேட்டோம் சேது இங்கே செம்ம ஷாக்காக வராரு. அவங்களும் ஆமாம்மா கண்டிப்பாக நாளைக்கு தோற்றுருவாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் கிளம்பி நேராக அங்கே போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கேயே இருங்க. நாளைக்கு எலெக்ஷனில் ராஜாங்கம் தோற்ற உடனே நான் உங்களுக்கு பேசினபடி நல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்கள் நல்ல சூப்பராக பார்த்துருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண சேது நேராக போய் ராஜாங்கத்திட்ட போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி ஈஸ்வரி நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேருந்து சதி திட்டம் போட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்லி காட்டவும் இங்கே ராஜாங்கம் சன்னியாசியும் ரொம்பவே கொந்தளிச்சிடுறாங்க. அடி பாவி, கட்டின பொண்டாட்டின்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு துரோகியாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை நான். அந்த போஸை பெற்றிருக்கால, அதான் போஸ் மாதிரியே இருக்கான். அப்போது போஸ் கெட்டவன் இல்லைண்ணே, ஈஸ்வரி அப்படி இருக்கான் தான் போஸ் அப்படி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே சன்னியாசி ரொம்பவுமே கொந்தளிக்கிறாரு. அண்ணன் இனிமேல் இதில் விட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம சோத்தில் விஷம் வைக்கக்கூட இதுங்க தயங்காதுங்கண்ணே, இதுங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி சன்னியாசி இங்கே பயங்கரமாக கொந்தளிச்சு அருவாள் தூக்குறாரு. ராஜாங்க சொல்கிறாரு, வேணாம் சன்னியாசி, நாளைக்கு ரிசல்ட் வரட்டும், அந்த ரிசல்ட் எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறத முதல்ல ஈஸ்வரி புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறமா அதுங்களுக்குலாம் ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லி ராஜாங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு சன்னியாசியும் அமைதியாக இருக்காரு. அதேமாதிரி அடுத்த நாள் எலெக்ஷன் ரிசல்ட் வருது. இங்கே ஈஸ்வரி கண்டிப்பாக ராஜாங்கம் தோற்று போயிடுவான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக ராஜாங்கம் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. அதை கேட்ட ஈஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது.
எப்படி ராஜாங்கம் ஜெயிச்சாரு? நாம தான் நேத்தியே பொட்டியெல்லாம் மாற்றிட்டோமேன்னு தெரியாமல் இங்கே ஈஸ்வரி குழப்பத்தில் இருக்காங்க. நேராக வீட்டுக்கு வர ராஜாங்கம் அப்புறம் சன்னியாசி சேது எல்லாம் சொல்கிறாங்க, என்ன தோத்துருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டியா? எப்படி ஜெயிச்சோன்னு தெரியலையா? அடி சதிகாரி, நீ பண்ண எல்லா கீழ்கட்டத்தனமும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லவும் ஈஸ்வரி அங்கே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சன்னியாசி அப்படியே ஈஸ்வரியை தலையை பிடிச்சி அப்படியே தரத்தன்னு இழுத்து வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாரு. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உயிரோடு இருக்க மாட்டேன், அப்படியே ஓடி போயிட்டு சொல்லி சித்ரா, போஸு, ஈஸ்வரி 3 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு சன்னியாசி. ராஜாங்க அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஈஸ்வரியால் ஒன்றுமே பேச முடியல. இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமன்னு பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி தூரமாக இருந்து சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. என்றைக்குமே வில்லுத்தனம் பண்ணலாம், ஆனால் நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்குண்டி அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிற்கிறாங்க.